அடிக்டட் ஹீரோயின் எபிசோட் 7 பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். அடிப்பட்ட பாப்பை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துனது நம்ம ஹீரோ தான். கண்ணை முழிச்சோடனே அப்பா எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணுன்னு தான் பாப்பா அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். பக்கத்தில் உட்காந்து இதை பார்க்கும்போது இன்னும் அப்படியே ஹீரோக்கு எமோஷ்னலாக இருக்குது. லைட்டாக கண்ணை திறந்து அப்படியே பிளராக தான் பார்க்குறான் ஃபஸ்ட்டு பாப். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது ஹீரோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்க, நான் பைலினை வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காமாக அப்படியே அமைதியாக பேசுகிறான் ஹீரோ. அதை கேட்டுட்டு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு சொல்கிறியோ கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். பட் நம்ம பாப் எதுவுமே பேசல. பாப்புக்கு இவன் மேலே சரியான கோவத்தில் இருப்பான் போல். எதுவுமே பேசாமல் மூஞ்சி திருப்பிக்கிட்டே அப்படியே இருக்க, ஹீரோக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கான். அப்படியே அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறான். பட் என்ன தான் பேசினாலும் நம்ம பாப் அவனை பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியும் உன் கண்ணுக்கு இப்போ நான் ஒரு பெரிய வில்லனாக தெரிவேன்ல பாப், அப்படி தானே புரிஞ்சுக்கிறேன். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டே இருக்கான். இவன் அப்படியே அமைதியாக படுத்துட்டு அவனை பார்த்துட்டே இருக்க, இதுக்கப்புறம் சத்தியமாக உன் கூடவே நான் இருப்பேன். உன் அப்பா உனக்கு எல்லாமே கொடுத்தாங்கள, அது எல்லாமே கொடுப்பேன். இந்த மொத்த உலகமும் உன் பக்கத்தில் தான் இருக்கும். உனக்கு நான் கொடுக்குற லவ்வை யாருக்கிட்டேயுமே நான் கொடுக்க மாட்டேன். அது உனக்கான லவ்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்கான். எங்கள் அப்பா கல்யாணத்தன்னைக்கு பேசிகிட்டு இருப்பாங்களே 2 பேரும். ஸோ அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன்ல, உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நான் காப்பாற்றல. உன் அப்பா மாதிரி நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல, எல்லாமே பண்ணுவேன். உன் அப்பா உனக்கு பண்ண எல்லாமே நான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனால் நான் எதுவுமே பண்ணவே இல்லைல்ல பாப் அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே அழுகிறான். பாப்பா அதுக்கும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, நான் ஃபெயில் ஆகிட்டேன் பாப், உண்மையாகவே ஃபெயில் ஆகிட்டேன். உன் லவ் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஃபீலிங்ஸ் போயிட்டே இருக்க, அதுக்கு அடுத்து அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் தான் காட்டுறாங்க. பைலினை பார்க்குறதுக்காக அங்கே பாப் போயிருக்கான். அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்க, நான் அந்த போலீஸ்கிட்ட சொல்லி இந்த கேஸை ட்ரா பண்ண சொல்லிட்டேன்னு சொல்ல, புரியுது ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. நீ அதை பற்றி கவலைப்படாத பைலின், உன் மேலே எனக்கு இப்போயும் எந்த கோவமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பாப் அப்படியே பேசிகிட்டே இருக்கா. பைலின் அப்படியே அமைதியாக இருக்கா. நீ முதல்ல போய் உன் படிப்பை கன்டினியூ பண்ணு ப்ளீஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். என்னால் உன் கூட வர முடியாது, அது உனக்கு நான் எத்தனையோ டைம் சொல்லிட்டே, நீ புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஏன் இப்படி இருக்க, என்கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிற பாப், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நான் எல்லாமே உனக்காக பண்ணேன், மற்றவங்கள உனக்காக விட்டுத்தரக்கூட ரெடியாக இருக்கேன். நீ எல்லாருக்காக எல்லாமே பண்ணுவேன், ஆனால் எனக்குன்னு வரும்போது ஏன் எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிற, எனக்கு தெரியல. நான் உனக்கு பண்ண எல்லாமே உனக்கு பிடிக்கவே இல்லையா, நான் உனக்காக எல்லாமே பண்ணுவேன் பாப், உனக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி எமோஷ்னலாக மேடம் ட்ரை பண்ணுறாங்க. நான் சைனாவில் இருந்தப்போ உண்மையே என்னால் எதுக்குமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் உன்னை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் நீ ஏன் என்னை விட்டு போன அப்படிங்கிறது இப்போயும் எனக்கு தெரியல. இங்கே பாரு, போனது போயாச்சு, அதை பற்றி பேசாத அப்படின்னு பாப் சொல்கிறான். பட் அப்பயும் பைலன் அதை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு, நீ ஒரு நல்ல ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, நான் அந்த மாதிரி கிடையாது, ஒரு லேபரோட பையன்தான் நானுன்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி நீ சொல்கிறபடியே நானும் வரேன். நம்ம 2 பேரும் வேறு வழியில் இருக்கோம். ஸோ ஹீரோ எவ்வளோ பெரிய பணக்காரன் உனக்கே தெரியும்ல. அவன் ரொம்ப ரிச்சு, அவன் அப்பா ஒரு ஜென்ரல், அவன் தாத்தா ஒரு மினிஸ்டர், அவ்வளோ கிராண்டாக அப்படி இருக்க ஒருத்தன் உனக்கு ஓகே. இங்கே பாரு, அவனை பற்றி எதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்க, நீ என்னை வேணான்னு வெறுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும். ஏன்னா நான் ஒரு பொண்ணு, உனக்கு பசங்களை தானே பிடிக்கும், பொண்ணுங்கிறனால தானே என்னை வேணான்னு சொல்கிறேன், உனக்கு இப்போல்லாம் பசங்களை தானே பிடிக்குது, அதனால தானே இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு இது ஜெண்டர் பற்றி இல்லை பைலின், முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி லூஸ் மாதிரிலாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் எதுவுமே புரிஞ்சிக்கவே முடியல பைலின், நீ ஏன் இப்படி இருக்க, முதல்ல நீ உன்னை மாற்றிக்கோங்கிற மாதிரி அப்படியே பாப் பேச ஆரம்பிக்கிறான். பட் பைலினுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல. அப்படியே அமைதியாக இருக்க, எனக்கு புரியுது நீ என் மேலே கோவம் இல்லைன்னு சொன்னேன், ஆனாலும் நீ என்னை வெறுத்துட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்ல, இப்பயும் சொல்கிறேன் உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை பைலின், ஏன் இப்படி நினைக்கிற, எனக்கு என் மேலே மட்டும்தான் கோவமாக இருக்குது. ஏன்னா நான் ஏன் இப்படி இருந்திருக்கேன், ஏன் இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு எனக்கே புரியல. என்னை பற்றி நினச்சா எனக்கே ரொம்ப கவலையாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் என் கூட இருக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கணும், நல்லபடியாக நடக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே கெட்டதாகவே இருக்கே, நான் எதை ஏற்றுக்கிறது எதை புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, நான் தான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு. இங்கே பாரு பைலின், நானும் உன்னை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ டூ. ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் லவ் பண்ணுறேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாப் பேசிகிட்டே இருக்கான். உண்மையாகவே சொல்கிறேன், உனக்கு நான் விஷ் பண்ணுறேன், உன்னோட லைஃப் எப்பயுமே நல்லபடியாக இருக்கணும். இப்போ வரைக்கும் அதை தான் நான் நினச்சிட்ருக்கேன். நீ நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, உன் ஃப்யூச்சர் ரொம்ப முக்கியம், முதல்ல ஸ்கூலில் போய் நல்லபடியாக படிக்கிற வழியாக பாரு, அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நீ சொல்கிற எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். ஆனால் ஒன்று,
உனக்கு நான் கொடுத்ததை திரும்ப நான் வாங்கவே மாட்டேன், அது எனக்கு திரும்ப கொடுக்கவே கூடாது, என்னோடய ஃபீலிங்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பைலின் ஒரு மாதிரி எமோஷ்னலாக மேடம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். பாப்புக்கு அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. அவனும் ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்டு இருக்க. அடுத்து சாங்ரன் ஃபெஸ்டிவலுக்கு பெரியவங்க கிட்ட அப்படியே ஆசீர்வாதம் மாதிரி வாங்குவாங்க. ஸோ அப்படியே அங்கே பாட்டிக்கிட்ட எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாரும் ஃபேமிலி டிஷர்ட் மாதிரி கலர் கலராக இது ஒன்று போட்டிருக்காங்க. அப்பா வந்து அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்களே, அம்மாவுக்கு அது பண்ணிகிட்டே இருக்க. பாட்டி கேட்குறாங்க, எல்லோரும் இருக்கீங்க, ஏன் ஹீரோ வரல, ஹீரோ இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, வருவாம்மா நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்ல, இங்கே பார்த்தீங்களா டியான் சரியான வாட்டர் கன் வச்சுருக்கேனே, பெரிய கன் அப்படின்னு சொல்ல, இது யார் உனக்கு வாங்கி கொடுத்தான்னு அம்மா கேட்க, நம்ம பிரதர் ஹீரோ தான் வந்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்ல, அவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான், அப்புறம் அவன் இங்கே என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லி பாட்டி மறுபடியும் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக வருவான், அவன் குழந்தைக்கு அவசரத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான், அவனுக்கு வேலை முடிஞ்சனையும் கண்டிப்பாக அவன் வருவான்னு சொல்ல, இல்லை அவன் ஏன் என்னை பார்க்க வரலன்னு சொல்லி பாட்டி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி பாப்புக்கும் கஷ்டமாக இருக்குது. அடுத்தங்க நம்ம பாப்போட அம்மா அப்படியே அங்கே வரும்போது அந்த வீட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம அருவருப்பாக பெரியவங்களாட்ட ஒரு மாதிரி அதை பார்த்துட்டே இப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ வரலையா, நீ மட்டும் தான் வந்திருக்கியான்னு சொல்லி கேட்க, அம்மா உங்ககிட்ட தான் நான் ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லைன்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆன்ட்டியை பார்க்க, ஆன்ட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே அப்பாவை பார்த்து தலையாட்ட, நீ போய் முதல்ல எல்லா வேலையும் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் சரி ஓகே இவங்கள்ட்டலாம் நமக்கு என்ன பேச்சு, நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி அங்கே ஹாப்பி நியூ இயர் அம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே அம்மாவுக்கு கிஃப்ட்லாம் நிறையா வாங்கிட்டு வந்து கொடுக்க, எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன், எல்லாருமே எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் தான் இருக்கேன், உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அந்த ரிச்சுவல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தண்ணி மாதிரி இருக்குது, அதை எடுத்து அம்மா கையில் ஒரு பூ இருக்கும், அந்த பூவில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்மளோட விஷயம் சொன்னோம்னா அது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதை வந்து அம்மா அப்படியே அந்த கையில் தண்ணி ஊற்றிட்டு, உங்கள் பேர் அப்ராடில் போய் படிக்கணும்னு விஷ் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, அப்ராடா அப்படின்னு சொல்லி பாட்டிக்கே ஷாக்கு. எல்லோரும் அப்படியே பாப்பை பார்த்துட்டே இருக்கா. பாப்புக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. நான் எந்த அப்ராடும் போகலை, எதுக்காக தேவையில்லாமல் இப்படி பேசுகிறீங்கம்மா, முதல்ல பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்ல, அம்மாக்கிட்ட எதுக்கு பப்பி இப்படி பேசுகிற, அமைதியாக பேசு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, அம்மாவுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு. பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்ல, என் பையனை எனக்கு எதிராக திருப்பி வச்சுட்டு இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மா டென்ஷனாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அப்பா கிட்டே இந்த மாதிரி பேசாதீங்க, இது என் ஃபேமிலி, நான் ஹாப்பியாக இருக்கேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்ல, பப்பி உங்ககிட்ட சொல்கிறேன்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே அப்பா நிற்க, அவங்க இன்னும் அம்மா, ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, இது ஒரு குடும்பமாக இருக்குன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அப்பா ஃபீல் பண்ண, பாப்புக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. வேகமாக அப்படியே போயிட்டான். மேலே போய் அவன் ரூமில் நின்றுருக்கா. அப்படியே அம்மா அங்கே இருக்கிற அதெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க, ஏன் பப்பி இப்படி சொல்கிற, நீ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்டேட் போகவே இல்லையான்னு சொல்ல, நீங்கள் தப்பான ஒரு பர்சனை சூஸ் பண்ணிட்டீங்க, அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுமா, நீங்கள் தேவையில்லாமல் அப்படி பேசிகிட்டு இருக்காதீங்க, முதல்ல என்னோடய வடிக்கு வராமல் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பாப் டென்ஷனாக பேசுகிறான். என்ன சொல்கிற, பைலின் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணு, ரொம்ப ரிச்சாக இருக்கா, ரொம்ப டேலண்டாக இருக்கா, அப்புறம் ஏன் அவளை நீ சூஸ் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது ரிச்சா, அந்த மாதிரி ரிச்சாக இருக்கவங்கள எனக்கு பிடிக்காது, ஏன்னா நான் ஏழை, அதனால் இந்த மாதிரி இருக்கவங்கள தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல, இங்கே யாருமே ஏழை கிடையாது பாப், அது ஏன் உனக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி அம்மா அப்படியே ஒரு மாதிரி பேச, அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா, உன்னையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஹீரோ எப்படியோ அதே மாதிரி உன்னை பார்த்துக்கணும்னு சொல்லி அங்கே ஹீரோவோட அப்பா நினைக்கிறாங்க. யார் இந்த மாதிரி நினைப்பாங்க, நீயே சொல்லு, உனக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாமே பண்ணுறக்கு அவங்க இருக்காங்க, நீ எதுக்கு இங்கே இருக்க, நீ யோசிச்சு பாரு, உன்னோட ஃப்யூச்சரில் ஹீரோ ஒரு நல்ல நிலைமையிலேருந்து நீ இந்த மாதிரி லோ கிளாஸில் இருக்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் எதுக்காக நினைக்கிறீங்க, அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கும்போது நானும் நல்லா இருக்கணும், அப்படி தானே நினைக்கிறீங்க, அதாவது நான் அவனுக்கு கீழே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு எப்படிமா அவனால் முடிஞ்சது, உங்களை மாதிரி ஒரு அம்மா எனக்கு இருக்கிறதுன்னு நினச்சா எனக்கே அருவருப்பாக இருக்குது. பாவம் அங்கே நம்ம ஹீரோ, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் அம்மா, இதை அவங்க அப்பா காதில் கேட்டால் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஏம்மா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி டென்ஷனாக அப்படியே பாப் கத்த ஆரம்பிக்கிறான். அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, நீ எதுக்கு இப்படி பேசுகிற, இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, இவன் அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி பேசியிருப்பான் ஹீரோ பாப் கிட்ட. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களா செகண்ட் எபிசோடில். ஸோ அதை அப்படியே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை நினச்சி பார்க்கும்போது இன்னும் அப்படியே ஒரு மாதிரி பாப்க்கு டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு அம்மா எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக அப்படியே உள்ளே போயிட்டான். அவன் இந்த மாதிரி பேசிட்டு போகிறத நினைக்கும் போது அம்மாவுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது. அம்மா அப்படியே திங்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, சேம் டைம் அப்படியே நம்ம ஹீரோ பையனும் அப்படியே பாப்பும் ஒன்றா இருந்த அந்த மூமெண்ட்டெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டுருக்கு நம்ம பாப்புக்கு. பாப் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நான் எதை வேணாலும் ஏற்றுப்பேன், ஆனால் உன்னோட ஃபீலிங்ஸு என்னை தவிர வேறு யார்கிட்டையும் போகக்கூடாது சரியா அப்படின்னு ஹீரோ சொன்னது. ஆமாம், நான் அவளை பிரேக்கப் பண்ணவே இல்லை, அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல, அதனால தான் அவள் கூடவே சுற்றிட்டுருக்கேன், அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி
மாதிரி கத்தி கத்தி இவன் பேசினது அதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி இருக்க ஹீரோட அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பாப்பு. எப்படி போய் ஹீரோ கிட்டே பேச முடியும்னு யோசிக்கும்போது அப்புறம் இவன் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கும் போது நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது பாப்புக்கு நம்ம ஹீரோ தான் பண்ணியிருப்பான். உன் அப்பா உனக்கு பண்ண எல்லாத்தையுமே நான் உனக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வந்தது. நான் தோற்று போயிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன், உன்னை ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசினது. அப்புறம் அங்கே இருக்க அந்த சாக்ஸை பார்க்கும்போது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இவனுக்கு. இவன் அப்பா இவனுக்கு அந்த ஓட்டையான ஜட்டிலாம் ஃபஸ்ட் எபிசோடில் துவைச்சி போடுவார்ல, அது அப்படியே கண்ணு முன்னாடி வந்திருக்கும். அதே மாதிரி ஹீரோ இவனுக்காக அந்த சாக்ஸ் துவைச்சது எல்லாமே அப்பா கூட கம்பேர் பண்ணும்போது அப்பா பண்ண எல்லாமே அவன் எனக்காக பண்ணியிருக்கான்ல, நான் தான் அவனை புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி அப்படியே பாப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நின்றுருக்கான். அப்படியே மெசேஜ் பண்ணலான்னு தோணுது. எப்படியாவது மெசேஜ் பண்ணி அவனை வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மொபைல் எடுத்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என் அப்பா உனக்காக ஃபேமிலி ஷர்ட் வாங்கியிருக்காரு, சோங்கரன்ஸ் டே அன்னைக்கு போடணும்னு சொல்லி, உனக்கானதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீயும் போடுவியா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். பட் மெசேஜுக்கு எந்த ரிப்ளையும் வரல. ஒரு மாதிரி இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடா அது, அவர் வரவே இல்லையா, அவன் எப்படி போய் அவன்கிட்ட கொடுக்குறதுன்னு சொல்ல பாட்டி உன்னை பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க, நீ வருவியா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான். அதுக்கும் ரிப்ளை இல்லை. அப்புறம் டியான் உன் கூட வாட்டர் கன் வச்சு விளையாடணும்னு சொல்கிறாங்க, நீ வருவியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கும் ரிப்ளை வரல. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஐம் சாரின்னு சொல்லி இவனும் கண்டினியூவாக மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். பட் எந்த மெசேஜுக்கும் ரிப்ளை வரவே இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பாப்புக்கு. அவன் என்னை மன்னிக்கவே மாட்டானாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க கடைசியாக வரும்போது ஒரு கத்திருப்பான்ல பாப் பார்த்து ஹீரோ, நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரவே வராது, உன் கால் இந்த வீட்டில் படவே கூடாது, என் கண்ணு முன்னாடியே வராது அப்படின்னு சொல்லி அவன் திட்டினது எல்லாமே ஞாபகம் வர அவன் நம்மளை மன்னிக்கவே மாட்டான், அதனால தான் அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாப்பா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். திடீர்னு பார்த்தா கையில் இருக்கிற கவரை பிடிக்கிறதுக்கு யாரோ ஒரு கை வருது. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தா அடுத்த செகண்ட் அப்படியே பாப்புக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆக அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரோட அந்த ஹக்கிங் எமோஷ்னல் மூமெண்ட் அப்படியே ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்குது. அப்புறம் அந்த சங்கரன் ஃபெஸ்டிவலும் வந்தாச்சு. ஒரே மாதிரியான ஃபேமிலி ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு அங்கே ஹீரோ பாப் அப்படியே வாட்டர் கன்னில் வச்சு விளையாடுறது என்ஜாய் பண்ணுறதுன்னு அப்படியே அந்த மூமெண்ட் ரொம்ப க்யூட்டாக போயிட்டுருக்கு. அப்படியே ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் வேறு அப்பப்போ ரெண்டு பேரும் பண்ணிகிட்டே இருக்க, ஒரு பொண்ணு ஹீரோவை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஹீரோ பக்கத்தில் வளைஞ்சு பேசிக்கிட்டே இருக்க, உடனே பாப்பு ஹீரோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறான், இவன் என் ஆள் பக்கத்தில் வந்த அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே காட்ட அந்த பொண்ணு பார்த்துட்டு ஐயோ ஆளை விடுப்பா சாமிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கிற க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி ஒரே பாத்ரூமில் குளிக்கிறது, சேவிங் பண்ணுறதுன்னு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் படிக்கலாங்கிற பேரில் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்கான். பாப் நல்லா படிச்சுட்டே இருக்க ஒழுங்காக படிடான்னு சொல்லி அவனை அப்படியே வேணும்னே படிக்க கூப்பிட குரூப் ஸ்டடி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது. சிப்ஸ் சாப்பிட்றேங்கிற பேரில் அப்படியே பாப்புக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஒரு சிப்ஸ் எடுத்து அவன் வாயில் வச்சுட்டு வா கடிச்சிக்கன்னு சொல்ல எனக்கு சிப்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம் போய் படி அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தூக்கத்தில் எழுந்துச்சு அப்படியே பாப்பு உட்கார அவனை கன்வின்ஸ் பண்ணி படுடா உன் பக்கத்தில் நான் இருக்கேன்டாங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு அப்படியே ஹீரோ அவனை பிடிச்சிட்டே படுத்து. இப்படி உங்களுக்குள்ள ஒரு வழியாக ஹாப்பியான மூமெண்ட் போயிட்டுருக்கு. இந்த சீரீஸில் ஒரு ப்ளஸ்னா இப்போ ஒரு ஹீரோஸ்குள்ளே சண்டை வந்தால் எப்படி ஒரு 2-3 எபிசோடு இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்து வைப்பாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் சண்டை போட்டால் எபிசோடு எண்டிங்கில் கண்டிப்பாக ரொம்ப க்யூட்டாக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அந்த க்யூட்டான மூமெண்ட்டோட இந்த 7th எபிசோட் இங்கே முடியுது. அப்படியே வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த எபிசோடு போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். போங்க உங்கள் கூட டூ